திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவருளின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 100வது பதிகம். திருக்கோவலூர் வீரட்டம். திருக்கோவலூர் வீரட்டம் திரு அரையணி நல்லூரிலிருந்து திருப்பெண்ணையாருக்கு வடக்கே உள்ளது. இறைவன் திரு வீரட்டநாதர், இறைவி அருள்மிகு சிவானந்தவல்லி, தீர்த்தம் பெண்ணையாறு, தலவருஷம் வில்வம். இறைவன் அட்ட வீரட்டச் செயல்கள் புரிந்த இடம் 8. அதில் திருக்கோவலூர் வீரட்டம் 1. திருக்கோவலூர் வீரட்டம், திருப்பரியலூர் வீரட்டம், திருக்கண்டியூர் வீரட்டம், திருவிற்குடி வீரட்டம், திரு அதிக வீரட்டம், திருவழுவூர் வீரட்டம், திருக்கடவூர் வீரட்டம், திருக்குறுக்கை வீரட்டம்னு 8 பதிகளில் பெருமான் வீரச்செயல்கள் புரிந்த இடம். இதில் திருக்கோவலூருங்கிறது ஊர் பெயர், வீரட்டம்ங்கிறது கோவிலின் பெயர். தேவர்களை காத்தல் பொருட்டு அந்தகாசுரனை வைரவ கடவுளாக வந்து சூலம் கொண்டு அழித்த தலம். அதனால் இந்த தலம் வீரட்டத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். படைகள் கூற்ற வந்து மெய்ப்பாசம் விட்ட போதின்கண் இடைகொள்வார் எமக்கிளை எழுக போது நெஞ்சமே குடைகள் வேந்தன் மூதாதை குலகன் கோவலூர் தன்னுள் விடையதேறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே. படைகள் குற்றம். குற்றுவனோட படைக்கருவி பாசக்கயிறு. இந்த பாசக்கயிற்றை வீசி உடலை பிரித்து உயிரை கொண்டு போக குற்றுவன் வருவானாம். அப்படி குற்றுவன் வரும்போது இடையில் வந்து தடுப்பவர் எமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறார். அதை உணர்ந்து நெஞ்சமே எழு அப்படிங்கிறது. இந்த குற்றுவன் உயிரை கொண்டு போக வரும் பொழுது தடுப்பதற்கு யாரும் இல்லை. அதனால் நெஞ்சமே எழுந்து இந்த விடைக்கொடியை உடைய கோவலூரில் விற்றிருக்கக்கூடிய வீரட்டான கோவிலில் சென்று அந்த பெருமான் திருவடிகளை வழிபடலாம் அப்படிங்கிறது. மன்னம் 5 எழுத்தாகிய மந்திரம் தன்னில் 1 வல்லாரையும் சாரலே நிறைய நீரணிவார் எதிர் செல்லலே கொண்டபாணி கொடுகொட்டி தாளம் கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சூழலேன்னு திருநாவுக்கரசு பெருமான் கூற்றுவனுக்கு ஆணையிடுறார். அப்படி அடியார்கள் இருக்கிற பக்கம் நீ போயிடாத அப்படின்னு. அப்படி நம்ம உய்யும் வண்ணம் திரு வீரட்டானம் கோவலூர் வீரட்டம் கோவிலை சென்று அடைந்து உய்யலாம் அப்படிங்கிறார். இந்த பெருமானை வழிபட்டு நாம் உய்யலாம் நெஞ்சமே எழு அப்படின்னு சொல்கிறார். 2வது பாடல். கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவலாளி நெஞ்சமே இனியதெய்த வேண்டினி குரவமேறி வண்டினம் குழலோடு யாழ்சை கோவலூர் விரவினாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே. கரவலாளர் செல்வத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு அவர்களுடைய மனை கடைகள் தோறும் வீடுகள் தோறும் சென்று நடந்து கால் நிமிர்த்து நடந்து இரவல் கேட்டு செல்லாதே அப்படிங்கிறார். அந்த இறப்பதையே அவர்களோட மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு இரவல் கேட்டு செல்லாது இனிது எய்த வேண்டி இந்த நெஞ்சே உனக்கு இனியது வேணுமா அப்படிங்கிறார். கொடுக்கில்லாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. இந்த பொடிகள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு சுந்தர பெருமான் கட்டுவார். கருத்து வைத்திருப்பவங்கள்ட்ட வீட்டை போய் இரவல் கேட்கறதுக்கு பதிலாக இந்த வீரட்டானம் கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானின் திருவடிகளை வணங்கி அவனுடைய புகழை பாடி நம்ம அமருலகம் ஆளலாம் அப்படிங்கிறார். இனியது எய்த அது இனியது. அந்த இனியதை எய்தணும்னா நீ அந்த வீரட்டானம் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானை வழிபட்டு இனியது எய்தலாம் அப்படிங்கிறார். 3வது பாடல். உள்ள தீரை போது மீன் உறுதியாவதறிதிரல் அல்லல் சேற்றில் காலிட்டங்கு அவலத்துள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் குலகன் கோவலோ தன்னுள் வெள்ளந்தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்துமே. இறைவனது திருவடிகளையே உண்ணி இருக்கக்கூடிய உள்ளமுடையவர்கள், உண்ணுதல்னா இடைவிடாது நினைக்கக்கூடிய உள்ளமுடையவர்கள் உறுதியாவது அந்த உறுதிப்பொருள் நிலைத்த தன்மை அடையணும்னா அந்த உயிர்கள் நிலைத்த தன்மை அடையணும்னா அந்த நிலைத்த பெருமான் திருவடிகளே உண்ணுதல் இடைவிடாது நினைக்கும் பொழுது அல்லல் சேற்றில் காலிட்டு இந்த நரகக்குழி அதில் காலையிட்டு அங்கு உள்ள அந்த அவலம்ங்கிறது பிறப்பு இறப்பு அதிலே கடந்து அழுந்தாது கொள்ளப்பாடு கீதத்தான் அந்த பெருமானின் நாமங்களையும் கீதங்களையும் பாடி அந்த கோவலூர் ஊரில் வீற்றிருக்கக்கூடிய வீரட்டான பெருமானின் திருவடிகளை சென்று சேரலாம் அப்படிங்கிறார். நரகக்குழியில் அழுந்தாது பிறவிங்கிற அந்த அவலத்திலும் வீழாது நிலைத்த தன்மை அடையணும்னா அந்த பெருமானை உள்ளத்தில் வைத்து போதுமின் அந்த உள்ளத்தில் வைத்து இடைவிடாது நினைமின்கள் அப்படிங்கிறார்.
அடுத்தது 4வது பாடல். கனைகொள் இருமல் சூளை நோய் கம்பத்தாழி குன்மமும் இணைய பலவும் மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன் பனைகள் உளவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்துமே. காலத்தில் வரக்கூடிய கனைத்தலை கொண்ட இருமல், கனைத்தலோடு இருமல், சூளை, நடுக்கம், குன்மம், இந்த நோய்கள்லாம் நம்மளை நலிகிறதுக்கு முன்னாலேயே அந்த இரு வினைகளையும் நீக்கக்கூடிய வென்று நீக்கக்கூடிய வீரட்டான பெருமான் அவனை சென்று வழிபட்டு உயலாம். மூப்பினோடு முனிவு உறுத்து எந்தமே ஆர்ப்பதன் முன், அந்த மூப்பு நம்மளை ஆர்ப்பதன் முன் நம்ம அந்த பெருமானின் திருவடிகளை சென்று அடைந்து உய்யலாம் அப்படிங்கிறார். அடைந்து உய்துமே அப்படிங்கிறார். இந்த வினைகள் வென்று இருக்கக்கூடிய அந்த பெருமானை வணங்கி நாம் உய்யலாம் அப்படிங்கிறார். 5வது பாடல். உளம்கள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்த போதின்கண் துளங்கி நின்று நாள் தோறும் துயரலாள் நெஞ்சமே வளம்கள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விலங்கு கோவணத்தினான் வீரட்டானம் சேர்துமே. உயிர் எந்த ஒன்றை அறியணும்னாலும் அனுபவிக்கணும்னாலும் அதுக்கு உடல் வேண்டும். அந்த உடம்பு இல்லாத போது அதுக்கு அனுபவம் அறிவும் கிடையாது. அறியவும் ஒன்றை அறியவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. உடம்பு இல்லாத போது அதை அனுபவிக்க முடியாது. நாள்தோறும் துயரில் ஆளும் நெஞ்சமே இந்த கருவிக்கரணங்களோடு கூடி இருக்கும்போதே அந்த பெருமானின் திருவடிகளை வணங்கி கோவலூர் வீரட்டத்தில் விற்றிருக்கக்கூடிய பெருமானின் திருவடிகளை நாள்தோறும் வணங்கி இந்த சிவபோகங்களை அனுபவிக்கலாம். அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சொல்லி தன் நெஞ்சத்துக்கு அறிவுறுத்துறார். 6வது பாடல். கேடு மூப்பு சாக்கொடு கெழுமி வந்து நாள் தோறும் ஆடு போல நரைகளா யாக்கை போக்கதன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குலகன் கோவலூர் தன்னுள் வீடு காட்டும் நெறியினான் வீரட்டானம் சேர்துமே. உடல் மூப்புற்ற காலத்தில் ஆடுகள் போல் இங்கே அங்கே அலைந்துட்டு இருக்கும். அப்படி கேடு மூப்பு சாக்காடு, முதுமை, கேடுனா துன்பம், சாக்காடுனா இறத்தல், இதெல்லாம் அப்படியே அந்த யாக்கை உயிர் விட்டு போகும்போது இந்த மூப்பு வந்தப்போ இந்த இதெல்லாம் வரும். கேடு மூப்பு சாக்காடெல்லாம் நம்மளை நெருங்குவதற்கு முன், நாள்தோறும் நம்ம நெருங்குவதற்கு முன்னால் வீடு காட்டும் நெறி பந்த மறுத்து வீட்டு நெறி காட்டக்கூடியது, பேரின்ப வீட்டை காட்டக்கூடிய அந்த வீரட்டானம் கோவலூர் வீரட்ட பெருமானின் திருவடிகளை சென்று சேர்ந்து நம் பேரின்ப வீட்டை அடையலாம் அப்படிங்கிறார். அடுத்தது 7வது பாடல். உரையும் பாட்டும் தளர்வேதி உடம்பு மூத்த போதின்கண் நரையும் திரையும் கண்டு எல்கி நகுவர் நமர்கள் ஆதலால் வரைகொள் பெண்ணை வந்துளா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகொள் சீர்வெண் ஈற்றினன் வீரட்டானம் சேர்துமே. நம் உடல் மூத்த போது, வயது முதிர்ந்த போது உரையும் பாட்டு, பேச்சு பாட்டெல்லாம் தளர்வு எய்தி நரையும் திரையும் நமக்கு அந்த மூப்பு முடியெல்லாம் நரைத்து திரைகள்லாம் தோலெல்லாம் சுருக்க விழுந்து இருக்கும்போது எல்கி நகுவர் நமர்கள், நம்மளுடைய உறவுகளே நம்மளை பார்த்து எல்கி கேலி பண்ணி சிரிப்பாருலாம். அப்படி நரையும் திரையும் மூப்பும் வர்றதுக்கு முன்னால் உரையும் பாட்டும் தளர்வதற்கு முன் இந்த திருக்கோவலூர் வீரட்ட பெருமான் திருவடிகளை சேர்ந்து உய்யலாம் அப்படிங்கிறார். நோயுற்று முந்துனான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தாயாய் நம்ம அந்த நோயுற்று மூத்த வடிவாய் இருக்கும் பொழுதும் முதிர்ந்த நிலையிலும் நம்மை தாயாய் ஆளக்கூடிய திருக்கோவலூர் வீரட்ட பெருமானை சென்று சேர்வோம் அப்படிங்கிறார். 8வது பாடல். ஏதமிக்க மூப்பினோடு இருமல் இழை என்றிவை ஊதலாக்கே ஓம்புவீர் உறுதியாவதறிதிலே போதி வண்டு பண் செய்யும் புந்தன் கோவலூர் தன்னுள் வேதம் ஓது நெறியினான் வீரட்டானம் சேர்துமே. ஏதமிக்க மூப்பு, துன்பம் தரக்கூடிய முதுமையில் இருமல், ஈழை, இழப்பு, இதெல்லாம் இவை ஊதலாக்கை, பருத்த உடம்பு. இந்த உடம்பு பருத்து முதுமையில் அப்படி இருந்தால் அதையே உறுதியாவது அறிவு, அதையே ஓம்பி இருக்கிற, அதையே அந்த உடம்பையே பேணி திரிதல், உறுதி பொருளை அறியாது இந்த உடம்பையே பேணி இருக்கக்கூடியவர்களே வேதம் ஓதும் நெறியை உடைய திருக்கோவலூர் வீரட்ட பெருமானை சென்று சேருங்கள் அப்படிங்கிறார். கங்கையை தாங்கிய புஞ்சடை பெருமான், ஆயிலைக்கு ஒரு குரு, அம்மையை பாகமாக கொண்ட குழகன், கோவலூர் தன்னுள் நீர்பட்ட கோலமுடைய திருநீற்று கோலம் நீலகண்டன், இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையான் திருமால் பிரம்மருக்கும் வேறுபட்ட சிந்தையனாய் விளங்கக்கூடிய வீரட்டானம் சேருதுமே அப்படிங்கிறார். ஒன்றுபட்ட சிந்தையர்களுக்கு கருத்தறிந்து முடிக்கக்கூடிய
திருக்கோவலூர் வீரட்ட பெருமான். வேறுபட்ட சிந்தையே இல்லாது ஒன்றுபட்டு அந்த பெருமானின் திருவடிகளிலே ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சிந்தை உடையவர்களுக்கு கருத்தறிந்து முடிக்கக்கூடிய பெருமான். அப்படி இதில் 8வது பாடலில் ராவணன் வரலாறு இல்லை, 9வது பாடலில் திருமால் பிரம்மாவை காட்டியிருக்காரு. 10வது பாடல் குறிக்கொளாளி நெஞ்சமே கூரை துவரிட்டார்களும் அறிவில்லாத அமனர் சொல் அவத்தமாவதறிதீரே பொறிகள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தன்னுள் வெறிகொள் கங்கை தாங்கினான் வீரட்டானம் சேர்த்துமே. சமணர் சாக்கியர் சொல் அவத்தம், அதனால் அதை அறியாது திருக்கோவலூர் வீரட்ட பெருமானின் திருவடிகளை அடைவதையே குறிக்கோளாக கொள் நெஞ்சமே அப்படிங்கிறார். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்பார். இந்த உயிர்கள் சென்று சேரக்கூடிய இடம் திருவடி. அந்த திருக்கோவலூர் வீரட்ட பெருமான் திருவடிகளே என்பதை குறிக்கோளாக கொண்டு உய்யலாம் அப்படிங்கிறது. இந்த பெருமானின் திருவடியிலே பலவற்றையும் எண்ணக்கூடிய நெஞ்சமே வீரட்டான பெருமானின் திருவடிகளையே குறிக்கோளாக கொண்டு உய்யலாம் அப்படிங்கிறார். 11வது பாடல் களியோடு உளவு காணல் சுல் காளி ஞான சம்பந்தன் வழிகள் தீரச் சொன்ன சொல் பாவநாசமாதலால் அழிவில் கொண்டு ஏத்துமின் அம்தன் கோவலூர் தனில் வெளிகொள் பூத படையினான் வீரட்டானம் செருதுமே. திருச்சிற்றம்பலம். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு. பொழுது வீணாக போக்கி கழிக்காது உயிர்கள் நிலைத்த தன்மையை பெறணும்னா அந்த பெருமானின் திருவடிகளை ஏத்து மீன்கள் அப்படிங்கிறார். வீரட்டானம் சேர்ந்து அந்த பெருமானின் திருவடிகளை ஏத்து மீன் பழிகள் தீர திருஞான சம்பந்த காளிப்பதில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன இந்த பதிய மாலையை பாட வல்லவர்களுக்கு பழிகள் தீரும் பாவமும் நாசமாகி பழிகள் தீர்ந்து அழிவில்லாத நித்த தன்மையை பெறணும்னா அந்த பெருமான் திருவடிகளை ஏத்து மீன்கள் அப்படிங்கிறார். காளி ஞான சம்பந்த பெருமான் சொன்ன பாடல்களை பாடி பாவம் பழியும் நீங்கி நிலைத்த தன்மையை பெரும்படி ஏத்துங்கள் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சிவானந்தவல்லி உடனாய் உரையும் திருவீரட்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.